சீக்கிரமே மாணிக்கம் பாண்டியன்ட்ட அசிங்கப்பட போறாரு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா பாண்டியன் வந்து எப்பயுமே மந்த் எண்ட்ல தான் கணக்கு பார்ப்பாரு, எவ்வளவு வந்திருக்குது எவ்வளவு போயிருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா மாணிக்கம் வந்து பணம் அதிகமாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல வந்து ஒரு 500 ரூபாய் எடுத்தாரு, செலவுக்கு எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் இருக்குதோ அப்படியே தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டு போறாரு. சரவணன் இதை பார்த்து பேசாம இருக்காரு. அவர் வந்து சண்டை போட்டுருக்கணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, இதுக்கு தான் நீங்க கல்லாப்பீட்டுல உட்காரீங்களா, இதுக்கு மேல நீங்க உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா அவர் வந்து அதுக்கு பதில் என்ன பண்றாரு அப்படின்னா தேவையில்லாம போய் மயில் கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன மயில் உங்க அப்பா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க வந்து தன்னோட அப்பா ஏதோ யோக்கிய மாதிரி அவங்க அப்பாவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் கூட சண்டைக்கு வர்றாங்க. சோ இவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றது மட்டும் அவங்க விசாரிக்கல. இவர் பணத்தை எடுத்துட்டு டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. கடைசியா இதோட தான் முடிச்சிருந்தாங்க. சீக்கிரமே இவருக்கான தண்டனை கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கடையில இருந்து இவர் அடிச்சு துரத்த போறாங்க. மயிலுக்கும் இது அசிங்கம் தான். ஏன்னா மயில் வந்து உண்மையிலேயே அவங்க அப்பா அந்த விஷயத்த செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கலாம். என்னப்பா இப்படி பண்றீங்களாம்ல, அவர் பார்த்துட்டு சொல்றாரு இப்படியே பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்காது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடலாம். ஆனா அவர் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றத கேட்கறது கூட மயில் வந்து தயாரா இல்ல. என்ன எங்க அப்பா பத்தி நீங்க எப்படி சொல்றீங்க, எங்க அப்பா அப்படிலாம் செய்ய மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்களே தவிர்த்து அதுக்குள்ளேயே இவங்க வரல. சோ சீக்கிரமே இதுக்கான ஒரு ரிசல்ட் நம்ம கிடைக்க போகுது. ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா மந்த் எண்ட்ல தான் கணக்கு போடுவாப்ல தலைவர், என்னென்ன வந்திருக்கு என்னென்ன போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி எப்பயும் போல திரும்ப வராரு. என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப பழனி கிட்ட சரவணன் சொல்றாரு, இல்ல மாமா ஏதோ தப்பா இருக்குது, அவர் வந்து முதல்ல வந்தாரு வேலை பார்த்தாரு ஓகே, ஆனா இப்ப கடை காசுல கை வைக்கிறார் மாமா, அது வந்து எனக்கு சரியா படல, அவர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, என்ன மாப்பிள்ள சொல்ற, கடை காசுல கை வச்சா நீ பாத்துக்கிட்டு எதுக்கு சும்மா இருக்க, நீ சத்தம் போட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பழனி சொல்ல, நான் எப்படி மாமா அதை சொல்ல முடியும், அப்பா வேலைக்கு வச்சிருக்காரு, சோ நான் இப்ப போய் ஏதாவது சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா அது பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சரிடா நீ அப்பாட்டே சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பழனி சொல்றாரு. இல்ல மாமா இருக்கட்டும், எப்படினாலும் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வரதான போகுது, எப்படினாலும் நம்ம அப்பா வந்து மந்த் எண்ட்ல கணக்கு பாப்பாரு, அப்ப இந்த உண்மை என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியதான் போகுது, நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருப்போம், பொறுமையா இருந்தே நம்ம எதனாலும் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இல்லடா மாப்பிள்ள இது வந்து சரி கிடையாது, ஏன்னா இதனால மயிலுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, மயிலுக்கு பிரச்சனை வந்தாதான் இவருக்கு சந்தோஷமே, மயில் எப்படா போய் தொலைவாங்க அப்படின்னு தான் இவர் இருக்கார் அப்படின்றதுனால, அப்படியா ஓஹோ மயிலுக்கும் பிரச்சனை வருமா, சரி ரைட் மாமா நம்ம பொறுமையாவே சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் மயிலும் இங்க இருக்க கூடாது, ஏன்னா மயிலும் வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க, மயில் கிட்ட உண்மையே கிடையாது, மயில வந்து அவர் வந்து ரொம்ப கேவலமா பாக்குறாரு, இவங்க சரியே கிடையாது, இவ வந்து எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்லி தான் எல்லாமே பண்ணிருக்கா, இவளோட காரியத்தை சாதிக்கிறதுக்கு எல்லாமே பொய் சொல்லி தான் சாதிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு முத்திரையை கட்டி வச்சிருக்காரு. சோ அதனால இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணாலும் சரி சொன்னாலும் சரி சரவணனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, மயில இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுல இவரும் ஒரு குறிக்கோளோட தான் இருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க.